டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் அம்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானம்மா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இல்லப்பா, பழகிடுச்சு. சும்மா படுத்துட்டு இருக்க முடியல, அதான் வந்து உட்காந்துட்டேன். அம்மா இனிமே ஓடி ஆடி எதுவும் செய்ய வேணாமா? நீங்க ரெஸ்ட் எடுத்தா போதும். எந்த வேலையா இருந்தாலும் வீட்டுல மத்தவங்க பாத்துப்பாங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரிங்களா? எதை பத்தியும் யோசிக்கவும் கூடாது. சரிப்பா. பெரியமா, அம்மாக்கு காஃபி எதுவும் போட்டு கொடுத்தீங்களா? பூங்கொடி ஃபில்டர் காப்பி எடுத்துட்டு வர போயிருக்கா. மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை இருக்கு, சுருதி எடுத்துட்டு வருவா. சரி அம்மா, முடியலன்னு சொல்லுங்க, ஹாஸ்பிடல் போயிட்டு நான் வந்துடலாம். பாத்துக்கிறேன். இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம் வாங்க. மகேஷ், நீ கவலைப்படாத. நான் ஏதோ எப்பவும் போல பேசிட்டேன். என்னவா இருந்தாலும் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இத பாரு, நான் ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம்தான் விஷயமே தெரிஞ்சுது. மத்தவங்க தப்பு பண்ணா திட்டுறோம், நாம தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறது தானே மரியாதை. நீ எதையும் மனசுல வச்சுக்காத மகேஷ். மா நாங்க மாத்திரை சாப்பிடுங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் 2 மாத்திரை இருக்கு, அதையும் நீங்க சாப்பிடணும். என்னங்கம்மா? அப்பவே காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளை காணமே. அவ வரதுக்குள்ள டிஃபன் டைம் ஆயிடுமே. இன்னும் ஆளை காணோம். மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சுருதி, என்ன விஷயமா இருந்தாலும் இப்ப வேணாம். அதான் டாக்டர் அதிர்ச்சியாவோ மனசு கஷ்டப்படும்படியோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, நீ ஒன்னும் கவலைப்படாத அண்ணே. அம்மாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமாமா, என்னால உங்களுக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுமா. மா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கம்மா. ஏய், ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் தெளிவா தான் இருக்கேன். எனக்கு சக்தி வேண்டாம். இனிமே அவன் என் வாழ்க்கையில வரவே கூடாது. ஏண்டா, ஏன் அவசரப்படுற? இது எனக்கு சந்தோஷமான விஷயமா? மா, போதும்மா. நீ எனக்காக பட்ட எல்லா கஷ்டமும் போதும். இனிமே நான் உனக்காக மட்டும்தான் வாழ போறேன். இனி நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும்தான் நான் பண்ண போறேன். இல்லடா, அவசரப்படாத. இல்லம்மா, நான் அவசரம்லாம் படல. நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்தேன். இல்லம்மா, நீ அவசரப்படுற. அம்மா, இல்லம்மா, நான் அவசரம்லாம் படலம்மா. நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன். நீங்களே ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்மா. அப்பாடா, காப்பி வந்துருச்சு. ஏன் கல்யாணம் சக்தி கல்யாணம் பண்ற அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல நடக்கணும். இன்னும் சொல்ல போனா அவன் தாலி கட்டுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன் கழுத்துல தாலி ஏறணும். இது மட்டும்தாம்மா என் கண்டிஷன். இல்லம்மா, நீ ஆத்திரத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. அப்படி சொல்லாதடா. நீ அம்மாவுக்காக தானே இந்த முடிவு எடுத்த. இப்ப அம்மாவே சொல்றேன், அவசரப்படாத. இது உன் வாழ்க்கை. என்ன விட்டு தொலை. நான் செத்து யமனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இனிமே எனக்கு நீ என்னடா இருக்கு? இனிமே எல்லாமே எனக்கு நீந்தான். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக தான் நான் செத்து பழிச்சு வந்திருக்கேன். இங்க பாரு, இப்பவும் அம்மாக்கு ஒன்னும் ஆகல, இதுக்கு மேலேயும் ஒன்னும் ஆகாது. நடந்தது எல்லாத்தையும் விட்டுருவோம், எல்லாருமே போவோம்.
முறையா கேட்போம். ஒத்துக்கலன்னா அந்த பையன் கால்ல கூட நான் விழறேன்டா. எனக்கு என் பொண்ணோட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. வா போலாம். வா. மா என்னம்மா பேச்சு பேசுற? எனக்காக நீ ஏமா அவன் கால்ல போய் விழணும்? அப்படி ஒண்ணு அவன் உத்தம புத்திரன்லாம் இல்ல. அவனே ஒரு பொறுக்கி பையன். இனிமே அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நான் உறுதியாதாம்மா சொல்றேன், எனக்கு சக்தி வேண்டாம். நீங்க பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ஸ்ருதி, நீ எடுத்த முடிவுல உறுதியா இருக்கியா? 100% உறுதியா இருக்கம்மா. மாத்த மாட்டேல்ல? உங்க மேல சத்தியமா நான் மாற மாட்டேம்மா. ஏன் கல்யாணத்தை அண்ணன் தான் நடத்தி வைக்கணும். இது நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற சத்தியமா. ஏய் மா, நீங்க இந்த நிமிஷமே கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணலாம். நான் கழுத்தை நீட்ட தயாரா இருக்கேம்மா. சந்தேகமே வேண்டாம். ஸ்ருதி, அவசரப்படாத. உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ சின்ன பொண்ணு. நீ அவசரப்பட்டு முடிவு சொல்லிட்ட. உன்ன மாதிரி என்னால அவசரப்பட முடியாதுமா. நான் நிதானமா யோசிச்சு தானே முடிவு பண்ணணும். ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? மா, நானே தாம்மா சொல்றேன். இன்னும் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இல்லம்மா, உனக்கு மறுபடியும் நான் 5 நிமிஷம் டைம் தரேன். தனியா போய் நல்லா யோசி. அதுக்கப்புறம் உனக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து சொல்லு. அது எந்த முடிவா இருந்தாலும் சரி. அதை இந்த உலகமே தடுத்தாலும் உங்க அம்மா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். மா, யோசிக்கவே தேவையில்லம்மா. தயவு செஞ்சு என் பேச்சு கேளு ஸ்ருதி. எனக்காக, அம்மாக்காக மறுபடியும் யோசி. இது உன் வாழ்க்கை. வேற யாரோட முடிவும் இனிமே எனக்கு தேவையே இல்ல. உன் முடிவு மட்டும் போதும். அத நிதானமா யோசிச்சுட்டு வந்து சொல்லு. போ, கடைசியா ஒரு தடவை யோசிச்சுட்டு வா.